எல்லாருக்கும் வணக்கங்க. வர இருக்கிற யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் 2026க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குதுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் 299 ரூபாய் போட்டிருக்கோம் ஆஃபராக. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் ஸ்டடி சோர்சஸ் அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பைலிங்குவல் பிடிஎஃப். ஜிபிஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் டு வாட்ஸ்அப் 8525049011. இது நம்மளுடைய அகாடமி ஸ்கேனருங்க. இது நம்மளுடைய என்எஸ்டபிள்யூ யூஜிடிஆர்பி 2026 பேட்ச். ஸோ நம்மளுடைய மதிப்பிற்குரிய பேட்ச் மாணவர்களுக்கு இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே குரூப்பில் வந்து டிரைவ் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ புதிதாக இருக்கிற தேர்வர்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா லிமிட்டடாக தாங்க போட்டிருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்து பேட்சை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ஜிபிஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. இது நம்மளுடைய அகாடமி ஸ்கேனருங்க. ஆக்சுவலாக இந்த 299 ரூபா அப்படிங்கிறது மெயின்லி ஃபார் டெஸ்ட் பேட்ச் தான். ஏன்னா எல்லா மேஜர் சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே 10 யூனிட் தான் உங்களுக்கு. எல்லா மேஜர் சப்ஜெக்ட்ஸுமே 10 யூனிட் தான். ஜுவாலஜி மட்டும் 1 யூனிட் இருக்கும். ஆக்சுவலி 10 யூனிட்ஸு 10 வீக்ஸு. ஸோ நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு டெஸ்ட் பேட்சும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மெட்டீரியல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்சிடரஸ் ஃப்ரீ தான். ஆஸ் பர் சிலபஸ் முக்கியமான கண்டென்ட் எல்லாமே நீட்டாக எடுத்து கொடுத்துருக்குறோங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில். இப்போ கெமிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இருக்கும், அதே போன்று இங்கிலீஷ் இருக்கும். எல்லாமே தனித்தனியாக ஸ்டாஃப் அப்பாயிண்ட் செய்து எடுத்துருக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து கடைசி டைம் இருக்கிறது நமக்கு 3 months தான். ஸோ நம்ம கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெஃபரன்ஸ் புக் நமக்கு தேவை. இது போன்ற மெட்டீரியல்ஸ் இது உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு படிப்பதற்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, ஸோ யூனிட் 10. ஸோ எல்லா யூனிட்ஸுமே இருக்கும். அதே போன்ற வந்து ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி யூனிட் 1, யூனிட் 2 எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா போத் பைலிங்குவல். இப்போ ஜியாகிரஃபி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் இருக்கும், அதே போன்று வந்து இங்கிலீஷ்லேயுமே இருக்கும். சூப்பராக இருக்கும். அதாவது அந்த சிலபஸில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட் மட்டுமே எடுத்து கொடுத்துருக்குறோம். ஓகே, அப்போது அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. இதுலேருந்து கேள்வி வருவதற்கும் அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிலபஸ் ஒரு பக்கம் வச்சு ஒரு பக்கம் நெட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் வச்சு நீட்டாக எடுக்க சொல்லியிருக்கிறோம். அதனால் இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட் கூட பார்க்காம போயிடாதீங்க. ஏன்னா 2026 தேர்வு வரப்போகிறது. எப்படியாவது 2026 நம்ம உறுதியாக வெற்றி பெற வேண்டும். அடுத்து நமக்கு எப்போன்னு சொல்லி தெரியல. 2026 உறுதியாக வெற்றி பெற வேண்டும். படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸும் அதே போல் தான். இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்கும். ஸோ மேக்ஸ் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அதே போன்று இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸ் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அதே போன்ற எல்லா யூனிட்ஸ். இது வந்து இங்கிலீஷ் மீடியமுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தமிழ் மீடியம் உங்களுக்கு. ஸோ இந்த தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற டாஸ்க்கு தான் ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் ஒரு டாஸ்க்காக இருந்தது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்மளுடைய பேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லை, இதை தாண்டி வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்கும் பார்க்கணும் யூஜிடிஆர்பிக்கு. அது என்னங்கிறதும் சொல்லிவிடுவோம். ப்ளஸ் ஸ்டடி சோர்சஸ் அந்த வெப் ரெஃபரன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். சார் நான் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் சார், நம்ம பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிம்பிள், ஒரே வார்த்தை. ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபுல் எஃபோர்ட் எடுப்போம். இப்போ நம்மகிட்ட டிஎன்டெட் படித்து பாஸ் பண்ணவங்க தான் லாட்ஸ் ஆஃப் பேர் நம்மகிட்ட வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க யூஜிடிஆர்பியில். ஸோ கரண்ட்லி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட படித்து பாஸ் பண்ணவங்க பாதி பேருக்கு மேலே நம்மகிட்ட தான் படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட் விடாமல் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் டெஸ்ட்டை சரியாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ அறிவிப்பு வெளியாக போகுது. ஜஸ்ட் 3 months தான் இருக்குது. அதாவது 12 வாரம். ஆஸ் பர் ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் உங்கள் கையில் டிரைவ் கொடுத்துருவோம். அதில் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் எங்கள் சைட்லேருந்து மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த மெட்டீரியலை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களோட மேஜர். நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு என்ன சிறப்புனா இந்த 299 ரூபாயில் நீங்கள் எல்லா மேஜர்ஸுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா டெஸ்ட் சீரிஸுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க நம்மளுடைய பர்சனல் சஜஷன் ஃபஸ்ட்டு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் நம்ம அந்த மெட்டீரியல் வாங்கி நீட்டாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதில் இருக்கிற பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேஜர் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மேஜரில் பாஸ் ஆகிடுறாங்க, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிறதில்ல. அதனால தான் இந்த தடவை பர்ஃபெக்டாக பண்ணணும். ஏன்னா அடுத்து நமக்கு எப்போ தேர்வுலாம் கன்ஃபார்மாக தெரியவே தெரியாது. இந்த வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து எப்போன்னு தெரில. அப்படிங்கிறப்போ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். அப்படிங்கிறனால தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எஸ்ஜிடி இந்த வருஷம் இல்லைங்க நமக்கு. அதான் போன தடவை நான் கிளியர் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். 2023 எப்படி இரவு பகல்னு உட்காந்து படிங்க. கிளியர் பண்ண முடியுங்க. இரவு பகல்னு உட்காந்து படிங்க. நம்ம லைஃப் லாங் நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்க போகுது. அதனால் ஒரு 3 months படிக்கிறதுல என்ன ஆகிட போகுது? உண்மையாலுமே சொல்கிறாங்க. நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்கலாம் எப்படி சார் 299 ரூபாய் கொடுத்துட்ருக்கீங்க? இதே போல் தான் நம்ம பேட்ச் எல்லாமே ரொம்ப குறைந்த கட்டணம் தான். அந்த குறைந்த கட்டணத்தில் ஏன் கட்டணமே இல்லாமல்லாம் ஒருத்தர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண வச்சு வரும். அடுத்து நம்மகிட்ட தான் பண்ணிருந்தாங்க. அதே போன்ற இப்போ ரீசெண்டாக குரூப் 4 நடந்து முடிந்த அந்த குரூப் 4 கூட அதில் வெற்றி பெற்று நீங்கள் போஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்திருந்தால் இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் செய்திட முடியாது. நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சார். 4000, 5000, 10,000 சொல்கிறாங்களே சார், நீங்கள் எப்படி சார் 299 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா? இது ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இல்லைங்க. என்எஸ்டபிள்யூங்கிறது ஒரு பிராண்டு, உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிராண்டு. மிக குறைந்த கட்டணத்தில் தரத்திலும் தரமாக.
ஸோ நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லா பேட்சஸுமே சேர்த்து சொல்கிறோம். எல்லாமே வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் தான். ஸோ உங்களுடைய சக போட்டித் தேர்வர்கள் நம்மளுடைய சக போட்டித் தேர்வர்களுக்கு உதவும் விதமாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம டிஎன்டெட் பேட்ச் போட்டோம். தமிழகத்தில் டாப் ட்ரெண்டிங் போச்சு 1300+ பேர். ஸோ லாட்ஸ் ஆஃப் பேர் கிளியர் பண்ணி அப்படியே நம்ம EGTRB ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ EGTRB 290 போட்டிருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நாளைக்கு EGTRB எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ போயிட்டுருக்கு இப்போ. சரிங்களா? அதனால் அமௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி பெறுங்க, கிளியர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே. இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் TNPSC UPSC போட வேண்டியது இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் லான்ச் பண்ணிட்டோம் இன்றைக்கி. இன்னும் ஒர்க் ஓவர், இன்னும் கொஞ்சம் மாடிஃபை ஒர்க் மட்டும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் மட்டுமே ஒருத்தர் வச்சு கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தான். அவரை சரியாக வழி நடத்தணும். இப்போ நீங்கள் நம்ம குரூப்பில் இருக்கீங்க, நம்ம பேட்ச்சில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம நீட்டாக உங்களை வழி நடத்துவோம். இது படிங்க, இப்படி படிங்க, இந்த நேரம் படிங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒருத்தரை வெற்றி பெற வைப்பது. ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து தேர்வர்களை பார்க்குறோம். வெற்றி பெறுபவர்களையும் பார்க்குறோம், வெற்றி பெறாமல் இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். ஒரு சில பேர் கண்ணா பேனா உட்காந்து படிப்பாங்க. ஃப்ரீ சோர்ஸ் இருக்குது, நெட்டில் இந்த சோர்ஸ் இருக்குது, கண்ணா பேனா உட்காந்து படிப்பாங்க. சார் நான் கிளியரே பண்ணல சார் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நீட்டாக 3 மாதம் நீட்டாக ஒரு மெட்டீரியல் வாங்குவாங்க, நீட்டாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் போடுவாங்க. 10 வாரங்களா, ஒரு யூனிட்டுங்களா, ஒரு வாரத்தில் ஒரு யூனிட் படிக்கிறோமா, கிளியர் பண்ணுறோமா, அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தவிர கண்ணா பேனான்னு உட்காந்துக்கிட்டு அதுன்னு சொல்லி வேண்டாம். நீங்கள் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பிளானில் போங்க, சரியான பாதையில் போங்க, நீட்டாக கிளியர் பண்ணலாம். லைஃப் லாங் உங்களுக்கான ஒரு போஸ்டிங், அதுக்காக தான் நம்ம படிக்க போகிறோம். அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? இது வந்து ஒரு மெயின்ஸ் ஓப்பனாக சொல்கிறேன். இது ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு இல்லைங்க. ஸோ எங்களுக்கான ஒர்க்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னும் நம்ம இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா உங்களுக்காக தான். ஏன்னா NSW மூலம் இன்றைக்கி லாட்ஸ் ஆஃப் பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, போஸ்டிங்கில் இருக்காங்க. இனியும் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறனால NSWங்கிற ஒரு பிராண்டு. ஸோ TNTET தேர்வர்களுக்காக, TNPSC தேர்வர்களுக்காக, TRB தேர்வர்களுக்காக நம்மளுடைய மதிப்பிற்குரிய அரசுக்கிட்ட நிறைய கோரிக்கை வைத்திருக்கிறோம், ஏற்கப்பட்டிருக்கு. எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பிராண்ட் இன்னுமே செயல்பட்டு இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய ஒரு சப்போர்ட், அது உங்களுக்காக தான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான். அதை தாண்டி ரெஃபரன்ஸ் புக்கு என்னென்ன எல்லாமே கம்ப்ளீட்லி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைச்சிடும். சரிங்களாங்க? ஸோ ஜிபே பண்ணுறவங்க ஜிபே பண்ணிக்கோங்க, ஸ்கேனர் யூஸ் பண்ணுறவங்க ஸ்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.